தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் ரெக்ரூட்மெண்ட் 2025 இதில் சீனியர் ஆஃபீஸருக்கான போஸ்ட்டை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ வந்து இதில் வந்து பிஇ, பிடெக், ஏசிஏ, சிஎம்ஏ இதெல்லாம் முடித்தவங்க எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து 22/12. டேட் ஆஃப் ஓப்பனிங் ஆஃப் அப்ளிகேஷன் விண்டோ வந்து 22/12. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் 5/1. நீங்கள் 5/1 நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணியிருந்துருக்கணும். நெக்ஸ்ட் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். அப்ளிகேஷன் வந்து நம்ம ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். www.tiic.org அதுக்குள்ளே போயிட்டு நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து வேலிட் இமெயில் ஐடி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவைங்கிறாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறபோது வந்து ஒரு வேலிடான இமெயில் ஐடி வந்து உங்களுக்கு இருக்கணும். ஆப்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணும்போது கரெக்டான போஸ்டிங் வந்து செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணி வந்துருக்கணும். இதில் 2 போஸ்டிங் இருக்குது. அதில் எந்த போஸ்டிங் உங்களுக்கு வேணுமோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணி வந்துருக்கணும். ஆப்ஷன் டி வந்து கேண்டிடேட் வந்து ஒரு வேலிடான ஃபோட்டோகிராஃப் இருக்கணும். வித்தின் 3 monthsக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஆப்ஷன் இ வந்து சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற அந்த பட்டன் இருக்கும். நீங்கள் வந்து அந்த பட்டன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது அந்த பட்டனை அழுத்தி கரெக்டாக சேவ் பண்ணிட்டு அப்புறம் தான் நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் பாட்டு ப்ரொசீட் பண்ணிங்கன்னா அது சேவ் ஆகாமல் போயிடும். அந்த மாதிரி இருந்தாலும் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் எஃப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கடைசியாக நீங்கள் அப்ளை பண்ண எல்லா டீட்டெயில்ஸையும் ஒரு ப்ரிவ்யூ மாதிரி இருக்கும். அந்த ப்ரிவ்யூ நீங்கள் பார்த்துருங்க, டீட்டெயிலாக கரெக்டாக செக் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஜியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடைசியாக சப்மிட் பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக சப்மிட் பட்டனை அழுத்தி நீங்கள் சப்மிட் பண்ணிடணும். ஸோ இதெல்லாம் தான் மெயின் பாயிண்ட். இது மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் அண்ட் வேகன்சிஸ். இதில் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா சீனியர் ஆஃபீஸர் ஃபினான்ஸ். அடுத்து 2வது போஸ்ட் பார்த்தீங்கன்னா சீனியர் ஆஃபீஸர் டெக்னிக்கல். நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 9/7. இந்த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். மேபி செலெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து அதிகமாகவும் செய்யலாம். அண்டு திஸ் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி தான். 2 வருஷம் தான் கான்ட்ராக்சுவல் பேசிஸில் எடுக்கிறாங்க. எலிஜிபிலிட்டி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 70 years வரலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் ரிட்டையர்ட் ஆஃபீஸராக இருந்தால் 40 years வரலும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து நியூவாக இருந்தால். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பாருங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து சீனியர் ஆஃபீஸராக இருந்தீங்கன்னா ஏசிஏ ஆர் சிஎம்ஏ நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கணும். இதே சீனியர் ஆஃபீஸர் ஃபினான்ஸாக இருந்தால், சீனியர் ஆஃபீஸர் டெக்னிக்கலாக இருந்தால் பிஇ, பிடெக், ஏஎம்இஇ மினிமம் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருந்துருக்கணும். சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் கவர்மெண்ட் பேங்க் ஆஃபீஷியல்ஸாக இருந்தீங்கன்னா 50% வந்து எமோல்மெண்ட்ஸ் தராங்க. அது ப்ளஸ் நீங்கள் பே ப்ளஸ் டியரன்ஸ் அலவன்ஸ் இதெல்லாமே தராங்க. இதே நீங்கள் ஃபார் புதுசாக இருந்தீங்கன்னா ₹75,000 per month வந்து நீங்கள் சாலிடாக வாங்கலாம். போஸ்டிங் பிளேசஸ் பார்த்தீங்கன்னா பிரான்ச் ஆஃபீஸ், அதோட பிரான்ச் ஆஃபீஸில் எங்கெங்கே இருக்கோ அதில் வந்து தான் போடுற மாதிரி இருக்கும். வேகன்சி எங்கே இருக்கோ அது பொறுத்து தான் போடுவாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக இன்டர்வியூ தான். இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணாவே போஸ்டிங் போய்க்கலாம். இந்த அதர் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெயின் பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும், எனக்கு தெளிவாக புரியல நோட்டிஃபிகேஷனில் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக ஆஃபீஸ்க்கே வந்து ஒரு மெயில் அனுப்பலாம். அந்த மெயில் ஐடி கீழே கொடுத்துருக்காங்க recruitment@tiic.org. அதுக்கு நீங்கள் அனுப்பி 10 AM to 5:45 PM அதில் தான் ஒர்க்கிங் ஹவர்ஸ். அந்த ஹவர்ஸில் வந்து அவங்க வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. டேட் அண்ட் டைம் ஆஃப் இன்டர்வியூ வந்து உங்களுக்கு வந்து மெயில் ஐடி மூலிமா உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. பர்சனலாக ஒவ்வொருத்தருக்கும் சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு வந்து போய்க்கலாம். அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது அங்கே என்ன கேட்டிருக்காங்களோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதை தவிர்த்து வேறு ஏதாவது நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஒரு காஷன் மட்டும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே ரொம்ப சீனியர் ஆஃபீஸருக்கான போஸ்ட்டு. நீங்கள் வந்து ஒரு சின்ன ஸ்மால் மிஸ்டேக் பண்ணினா கூட அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்கள் ஃபேமிலியில் யாராவது இருக்காங்க சீனியர் ஆஃபீஸர், ரிட்டையர்ட் பண்ண ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் 2 years கான்ட்ராக்சுவல் பேசிஸில் நல்ல பேக்கேஜ் ஆஃப் சேலரியில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து 40 years உங்களுக்கு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இந்த போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து இன்னொருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச்.